கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். காத்திருந்து என் இருதயம் இளைத்து போயிற்று. எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தால் நலமாயிருக்குமே என்று ஏங்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது நீதிமொழிகள் 25:25. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். தண்ணீர் இல்லை, கிடைக்க வழியும் இல்லை. என் மகன் மரிப்பது நிச்சயம், அதை பார்க்க என்னால் முடியாது என்று சொல்லி சோர்ந்து போய் விடாய்த்த ஆத்மாவுடன் தாக இருக்கு. தேவன் கொடுத்த தண்ணீர் இருக்குதே, அப்படியான நற்செய்தியை தேவன் இன்று உங்களுக்கு கொடுக்க விரும்புறாருங்க. ஆமாங்க, இந்த வேதத்திலிருந்து தேவன் நமக்கு பர்சனலா உங்களுக்கு கொடுக்க போகும் 3 நற்செய்திகளை பத்தி பார்க்கலாங்க. 1, எல்லாமே முடிந்து விட்டது, இனி ஒன்றுமே இல்லை என்று இருந்த இடத்தில் எதிர்பாராத ஒரு நற்செய்தியை கர்த்தர் கொடுக்கிறாரே, அது எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத நற்செய்தி உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். 2வதாக, நிறைவான நற்செய்தி, வெறுமையின் மிகுதி, இனி ஒன்றுமே இல்லை என்று நினைத்த அந்த வேளையில் தானே தேவன் அப்படி அல்ல, இதைவிட மேலானது ஒன்று இருக்கு என்று கொடுக்க போகிறாரு, அந்த நிறைவான நற்செய்தி. 3வதாக, சம்பூரணமாய் தரும் நற்செய்தி, அதாவது தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறுகிறது பாருங்க, அந்த நற்செய்தி. 1, எதிர்பாராத இடத்திலிருந்து வந்த நற்செய்தி. ஆதியாகமம் 45:26. யாக்கோபோடு யோசேப்பு உயிரோடு தான் இருக்கிறான், அதிபதியாய் இருக்கிறான் என்று வந்த செய்தி. அதை கேட்ட உடனே அவருடைய இருதயம் மூர்ச்சை அடைந்து அவர்களை நம்பவில்லை. ஏன்னா யோசேப்போட கதை முடிஞ்சிட்டு, அவன் செத்துட்டான் 100% நம்பினார். வருடங்கள் கழிந்து விட்டது, துக்கத்தோடு இருந்தார். பிறகு வாழ பழகி கொண்டார். ஆனாலும் இருதயத்தில் துக்கம் இருந்தது, அவரால் நம்பவே முடியவில்லை. அப்பொழுது அவன் அனுப்பி வைத்த அடையாளங்களை பார்த்த போது 27ஆம் வசனத்திலே அவருடைய ஆவி உயிர்த்தது. அதற்கு பிறகு யோசேப்பை போய் சந்திக்க சில நாட்கள் ஆயிற்று. ஆனால் அந்த சில நாட்களுக்கு முன்பாகவே இவருடைய ஆவி உயிர்த்தது. அதற்கு காரணம் அந்த அடையாளங்கள், அவர் அனுப்பின அடையாளங்கள். உங்களுக்கும் தேவன் சொன்ன நற்செய்தி எதிர்பாராத இடத்திலிருந்து இது முடிஞ்சிருச்சு, இது நடக்காது, இது வர வாய்ப்பில்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, அது வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எதிர்பார்த்து ஏமாந்த ஒரு விஷயம் நீங்க எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் வரும் என்று உங்களுக்கு அறிவிக்கிறார். அதற்குரிய அடையாளங்களை தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுக்கிறார். மிக மிக விரைவிலே தேவன் அதை சந்திக்கவும் வைப்பார். சந்தோஷமாயிருங்க. தேவன் உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தியை தருவாருங்க. 2வது நற்செய்தியின் பெயர் நிறைவான நற்செய்தி. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஃபுல்லா எம்டி தான், வெறுமை மட்டும்தான் இருக்கு. இனி இது நிறைய வாய்ப்பே இல்லை, இதோடு கூட வாழ பழகிக்கலாம் அப்படின்னு ஒரு வெறுமை நிறைந்த இடத்தில் தேவன் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் சம்பூரணமாய் கொடுக்கும் ஒரு சம்பூரணமான நற்செய்தி. ரூத் 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து அவள் உணவுக்காக தான் மோவாபிற்கு சென்றாள். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். அதே உணவு எருசலேமில் இருக்கிறது என்று சொல்லி அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமை தெரிந்து கொண்டு அங்கே வந்தாள். அங்கே வந்தபோது உணவு மட்டுமா கிடைத்தது? வாழ்க்கை கிடைத்தது. அவளுக்கு ஒரு மகள் தனக்கு ஒரு மகனையே பெற்றுக் கொடுத்ததாக அவள் உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லி எல்லோரும் பாராட்டும் அளவுக்கு கிடைத்தது. வீடற்று உணவற்று இருந்தவர்களுக்கு நிலபுலன்களும் உணவும் கிடைத்தது. மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கிறவர்களாக அவங்க காணப்பட்டார்கள். அது மட்டுமா, இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தை சொல்லும் போது ரூத்தையும் அவள் மாமின் நகோமியும் நினைக்கப்படுகிறாள். நகோமி ரூத்தின் வெறுமையை மாற்றி சம்பூரணமாய் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய ஆசீர்வாதத்தை உலகிற்கு தந்த கர்த்தர் தாமே உங்கள் வெறுமையை மாற்றுவது அவருக்கு எம்மாத்திரம் இல்ல. வெறுமை ஆயிட்ட, இது நிறைய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நீங்க ஏன் டிக்ளேர் பண்றீங்க? கர்த்தரை நம்புங்க, அவர் நமக்கு இருக்கிறார். நம் வெறுமையை மாற்றி நம்மை நிறைவுள்ளவர்களாக நம்மை ஆசீர்வதிப்பது அவர் திட்டமா இருக்குது. ஆனா நகோமி மாறி அதை விசுவாசிக்க நம்ம ஆயத்தமா இருக்கோமா? 3வதாக,
வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி விட்டார் என்ற நற்செய்தி. இது எவ்வளவு சந்தோஷம். காலம் காலமா அநேக வாக்கு தத்தங்கள் கர்த்தர் கொடுத்து அது நிறைவேறாம நான் தான் ஒருவேளை தவறாய் புரிந்து கொண்டேனோ, இல்லைன்னா இதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் நினைச்சிட்டாரோன்னு சந்தேகத்துல இருக்கும் போது தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டார் என்ற செய்தி, அதைவிட பெரிய நற்செய்தி இருக்க முடியாது. ஆபிரகாமை போல் 25 வருடம் கழித்துதான் அவர் நிறைவேற்றுவார் என்று நினைக்க கூடாது. ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். 2 ராஜாக்கள் 7:1 நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை எலிசா சொன்ன போது யாராலும் நம்ப முடியவில்லை. ஆனால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட தீட்டுப்பட்ட குஷ்டரோகிகள் அந்த பாளையத்திற்கு இங்குதான் நமக்கு எதுவும் கிடைக்காது, அங்கு போனாவது ஏதாவது கிடைக்குமா, பேசாம எதிரிட்டியே போய் மாண்டு போலாம் நினைச்சாங்களோ என்னமோ. அங்கு போன போது ஒரு எதிரியும் இல்லை. அவ்வளவு உணவுகள். அவர்கள் அதை தனக்குத்தானே அடக்கி வைத்துக் கொள்ளவில்லை. இந்த சமுதாய மக்கள் நமக்கு உணவளிக்கவில்லையே என்று கோபம் கொள்ளவில்லை, பழி தீர்க்க விரும்பவில்லை. இது நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். நாம் மௌனமாயிருந்தால் பாவம் நம்மேல் சுவரும். ராஜா கொல்லுவார்னு சொல்லல, கர்த்தர் பாக்குறாரு. இந்த நற்செய்தியை நான் சொல்லியே ஆகணும்னு சொல்லி வந்து சொல்றாங்க. 24 மணி நேரத்துல அவங்களுடைய எல்லா விதமான எம்டினஸ் போயிடுச்சு. கர்த்தர் சொன்னபடி வாக்கு அப்படியே நிறைவேறிற்று. இந்த 3 வகையான நற்செய்திகளை கர்த்தர் நமக்கு அனுப்புகிறார். ஆனா அதை ரிசீவ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா? இந்த 3லுமே பொதுவான ஒரே ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை உள்ளது. அதை நாம் செய்யும் போது தேவனுடைய நற்செய்தியை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அனுபவிக்கிறவர்களாகவும் நம்ம இருப்போங்க. ஒன்று, யாக்கோபு ஆத்துமா உயிர்ப்பித்தது. வயசாயிடுச்சுப்பா, நான் அவனை கூட்டு வர சொல்லுங்கப்பா, அப்படியெல்லாம் அவர் சொல்லல. எழும்பி அவங்க அனுப்பின பொருளோடு கூட அவர் போனார். 2வது நகோமி, அந்த அம்மாவும் மருமக்களோடு எழும்பி போனாங்க. 3வதாக இந்த குஷ்டரோகிகள், இந்த ஜனங்க எனக்கே சாப்பாடு கொடுக்கல, அவங்களுக்கே இல்லை, என்ன பண்ண, அங்க போறது தப்புன்னு சொல்லி உட்கார்ற இடத்துல உட்காராம ஈவன் அவங்க புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் எழும்பி சீரிய பாளையத்திற்கு போனாங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்க. தேவன் நற்செய்தியை கொடுத்துட்டாரு, அதை ரிசீவ் பண்றது நம்ம கிட்ட தாங்க இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி கிரியை செய்யணும். தேவன் நமக்கு என்ன கிரியை செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யும் போது தேவன் தந்த நற்செய்தி நம் அனுபவமாய் மாறுங்க. ஜெபிக்கலாமாங்க. பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த அதிகாலையில் கூட எங்களுக்கு நீர் கொடுத்த நற்செய்திக்காக நன்றி அப்பா. காத்திருந்து காத்திருந்து எங்க இருதயம் இழைத்து போயிட்டு நாங்க மிக சோர்ந்து போயிட்டோம். இது நடக்காது, இது முடியாது, இது வர வாய்ப்பே இல்லை என்று நாங்களே ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டோம். ஆனால் தேவரீரோ அதை பல புள்ளிகளாய் மாற்றி எங்கள் கதையை தொடர செய்கிறீர் ஐயா. உமக்கு நன்றி ஐயா. நீர் கொடுத்த இந்த நற்செய்திகளுக்காக கொடான கொடி நன்றி ஐயா. அதை அனுபவமாக்கத்தக்கதாக அதற்குரிய கிரியைகள், நீர் சொல்லும் கிரியைகளை நாங்கள் செய்து அதை முழு அனுபவமாய் மாற்றிக்கொள்ள நீரே கற்றுத்தாரும். எங்களுக்கு உதவி செய்யும், நடத்தும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.